ஹலோ! எப்பயும் வாழைக்காய பொடி மாஸ், வறுவல், பொரியல்னே செய்யாதீங்க. இப்படி ஒரு தடவை வாழைக்காய் பொட்டலத்தை செஞ்சு பாருங்க. செஞ்ச கைக்கு வைர வளையல் உறுதி. பார்ப்போமா எப்படி செய்கிறதுன்னு? வாங்க. 2 வாழைக்காயை எடுத்துக்கங்க. நல்லா கழுவிக்கங்க. வாழைக்காயை இந்த தடிமனில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி திக்னஸில் வெட்டிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர், அது 2 எடுத்துக்கங்க. அது கூட 1 தேக்கரண்டி காஷ்மீரி சில்லி பவுடர், 1 தேக்கரண்டி சாதாரண மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. இது கூட ஒரு சின்னதாக 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. லேசாக தண்ணியை தெளித்து கலந்துக்கங்க. தண்ணி அதிகமாகிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா வாழைக்காய்களையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே மேரினேஷன்லேயே விட்டுருங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறப்ப வாழைக்காயில் அந்த மசாலா பொருட்களினுடைய காரம், உப்பு எல்லாம் இறங்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதற்கான தாளிப்பை செஞ்சுருவோம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூளை முதல்ல போட்டிருக்கேன். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் போடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை, ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை வெட்டி அதையும் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயும் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூள் 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறோம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. இந்த மசாலா பொருட்களெல்லாம் வேகிறதுக்காக சும்மா கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதில் அப்படியே கொஞ்ச நேரம் அது வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் கழித்து ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கங்க. நம்ம மசாலா கோட் பண்ணி வச்சு மேரினேட் பண்ணியிருக்கிற அந்த வாழைக்காய்களை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு சைட் பொரிச்சு எடுத்து மறுபடியும் அடுத்த சைட் போட்டுருங்க. பொரிச்சு எடுத்ததை சைடில் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பேட்ச் வாழைக்காயை போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. எல்லா வாழைக்காய்களையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை பொட்டலங்களாக மாற்ற போகிறோம். இதில் நம்ம மசாலா கலவைகள் அவங்கவுங்க இஷ்டம் போல் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள், காரமெல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா வெங்காய தக்காளி மசாலா சேர்த்தும்போது அதில் கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த வாழைக்காய்கள் நல்லா மொறுன்னு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இது இப்படியே கூட குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா மேக்கப் கொடுப்போம். பாருங்கள், வாழைக்காய் பொட்டலம் செய்ய வாழை இலையை நல்லா முதல்ல வாட்டிக்கணும். இந்த மாதிரி தீயில் காட்டி வாட்டுனீங்கன்னா இலை எப்போவுமே கிழிஞ்சு போகாது. ஒரு வாழைக்காய் வறுவலை வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க வெங்காய தக்காளி மசாலா, அப்புறம் அரிஞ்ச ஒரு துண்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மறுபடியும் அதுக்கு மேலே அந்த மசாலா அந்த மாதிரி நம்ம வரிசையாக அடுக்கிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாழைக்காய் பொட்டலங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். 4 பேர் இருக்கிறதுனால ஒவ்வொரு பொட்டலத்துலேயும் நான் 3 வாழைக்காய்களை வச்சு இடையில தக்காளி, அந்த வெங்காயம் மசாலாக்களை எல்லாம் வச்சு நீட்டாக அடுக்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த இலையை மடித்து ஒரு நூலை வச்சு கட்டிடுங்க. சாதா நூல் தாங்க, இதில் எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் சாதா நூலை வச்சு இதை நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டி இதை மறுபடியும் நம்ம அந்த தோசை கல்லுலேயே வச்சு பொரிச்செடுக்க போகிறோம். இது தனியாக
ஏன் இப்படி தனித்தனியாக செய்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த பொட்டலத்தை பிரித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு. ஒரே பொட்டலமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் அந்த பிரிக்கிற அனுபவம் கிடைக்கும். ஆனால் இப்படி எல்லாருக்குமே தனித்தனியாக செஞ்சு அவங்கவுங்க பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுட சுட அந்த பொட்டலங்களை பிரித்து சாப்பிட்றப்ப ஏற்படக்கூடிய ஒரு அனுபவமே அலாதியாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் வேலை மெனக்கெட்டாலும் கூட இப்படி எல்லாருக்கும் தனித்தனியாக அந்த பொட்டலங்களை செஞ்சு கொடுக்குறப்ப ஒரு சந்தோஷமான அனுபவம் வீட்டில் ஏற்படும். டைனிங் டேபிள் கூட நம்ம அன்பை பகிர்ந்துக்க முடியும். பாருங்க, இந்த பொட்டலங்கள் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு இப்படி திருப்பி போட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. நான் இட்லி பாத்திரத்தோட மூடியை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட தோசைக்கல்லுக்கான மூடி இருந்தது அப்படின்னா அதுக்கே நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் வேற மூடியை. அழகாக இப்போ பாருங்கள், பொட்டலங்கள் எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் 2 பக்கமும் மிதமான தீயில் தோசைக்கல்லை வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பிரித்து காட்டுறேன். எப்படி அட்டகாசமான சுவையில் இருந்தது அப்படிங்கிறத நீங்களே செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு அற்புதமான சுவையில் இருந்ததுங்க. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சந்தோஷங்க. வீட்டில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான அனுபவம் கிடைக்கும். ருசியும் அட்டகாசமாக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த வாழைக்காய் பொட்டலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்த சாதத்திலிருந்து குழம்பு சாதம் வரைக்கும் எந்த சாதத்தோட வேணும்னாலும், குறிப்பாக தயிர் சாதத்தோட கூட இந்த வாழைக்காய் பொட்டலம் அப்படி ஒரு சுவையாக இருந்ததுங்க. வறுவல் செஞ்சு அந்த வறுவல் கூட நம்ம இந்த மசாலாவையெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப அந்த வாழைக்காய்க்குள்ளே அந்த மசாலா எல்லாம் இறங்கி சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.